நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கிருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியேன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. ஐயா வணக்கங்க. ஐயா மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மணி சார். நீங்க? நல்லா இருக்கு. எப்போ நல்லா இருப்பீங்க. ஐயா இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், தெய்வத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா. கருப்பன். ஸோ பேரை சொன்னாலே ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு செம வைப்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுத்துட்டாங்க. சமீபமா கருப்பு படம் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் யாரு, என்ன, 18ஆம் படி கருப்பனா என்ன அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது இப்போ ஒரு ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லும் போது ஜாதக ரீதியா நீங்க கருப்பு சாமியை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் அருள் வேணும்னா நம்ம எப்படி போய் வழிபாடு பண்ணணும்? அவர் அருள் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? அதை எப்படி நம்ம உணர்றது? இதை பத்தி சொல்லுங்க. அருமை. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். கருப்பு நீதி தேவன், ஒரு நீதிபதி மாதிரி அவர். கிராமங்கள்ல நிறைய ஊர்கள்ல காவல் தெய்வமா, குல தெய்வமா, காக்கும் கடவுளா, குதிரை மீது நின்று அல்லது தனியாக நின்று அருவாள் வச்சு இடுப்புல ஒரு கை வச்சு
முறுக்கு மீசையோட, உருட்டிய கண்களோட, அப்படி ஒரு உருமா தலைப்பாகை கட்டி, அப்படி உக்கிரமா புஜங்கள் தூக்கி நிற்க, புஜங்கள் தூக்கி நிற்க, நம்ம அவருடைய கால்கள் தொடைகள் இருக்குல்ல, அது வந்து கனத்து நிற்க, நான் காவலாக நிற்கிறேன் என்று பக்தர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய காவல் தெய்வமே கருப்பர். கருப்பருங்கிறது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்துல தவிர்க்க முடியாத ஒரு கடவுள், சத்தியத்தின் கடவுள், நீதியின் கடவுள். அந்த கருப்புனாலே யாரும் வெறுப்பில்லாமல் வணங்குகின்ற ஒரு கடவுள் என்றால் அது மிகையல்ல. காக்கும் கடவுள். காக்கும் கடவுள். கருப்பர்னா காக்கும் கடவுள். நிறைய இருக்கு. மலையாள கருப்பன், சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பன், இப்படி நிறைய கருப்பர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவா கருப்பர்னா நீங்க கருப்புசாமி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது வந்து சப்த கன்னிகளுக்கு பாதுகாவலர். சப்த கன்னிகளுக்கு பாதுகாவலர் கருப்பு. சிவபெருமானாலே நியமிக்கப்பட்டவர்னு சொல்லுது. நீங்க இப்படி காவலா நின்று குறிப்பா பெண்களுக்கு நீதிக்கு சத்தியத்துக்கு காவல். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கடவுள். அதுலயும் இந்த 18ஆம் படி கருப்பு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலான் இருக்கும். இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவை ஓபன் பண்றாங்க, ஒரு 5 நிமிடம் மட்டுமே அந்த 18ஆம் படிக்கு கற்பூர தீபாராதனை காட்டி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த கதவுக்கு தான் இன்னைக்கு அழகர் கோயிலில் கருப்பருக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அருவாலாம் 20 அடி 50 அடி 100 108 அடி வரைக்கும் சாத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருப்பர் வந்து அங்கே குடிகொண்டு இருக்கார், மக்களை காக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார் அப்படின்னா அது மிகையே இல்லை. சரி, கருப்பர் நம்ம கூட இருந்தா, நம்ம வழிபாடு பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஜாதக ரீதியா நம்ம ஒப்பிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் உங்களுக்கு கஷ்டம்னு வந்தாலே கருப்பர்கிட்ட போய் நிற்கலாம். எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நீ தான் கருப்பா எனக்கு துணையா இருக்கணும், உன்னை விட்டா எனக்கு யாரு கதி, என்னோட அம்மா அப்பா குழந்தை என்னுடைய காவல் என்னுடைய முப்பாட்டன் எல்லாமே நீ தான் கருப்பு, என் கூட இரு, என் கூட வா, என் குலத்தை காப்பாத்து, என் கூடவே இரு கருப்பானீங்கன்னா கண்டிப்பா கூட இருப்பாரு சார். இன்னைக்கு 18ஆம் படி கருப்பருக்கு போனீங்கன்னா ஒரு பெரம்பு மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஒரு சாட்டை மாதிரி தலையில அடிச்சு, கருப்பன் உன் கூட வருவான் போ அப்படின்னு சொன்னா திரும்பி பார்க்காம வந்துடணும். நம்ம கூடவே வர்றதா ஐதீகம். நான் 18ஆம் படி கருப்பரை பர்சனலா வழிபட்டு ஆகச்சிறந்த உயரத்திற்கு நல்வழி காட்டி என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுல கருப்பருக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்னு அதுல மிகையே இல்லை. நீங்க யாராவது ஜாதகம் பார்க்கறதுக்கு கருப்புசாமின்னு வந்தா கூட எனக்கு மைண்ட்ல உச்சி குளிரும். பேரை படிக்கிறமே, கருப்புசாமின்னு படிக்கிறமே, கருப்புசாமிங்கிற பேர் ஏதோ கிராமத்து பேரு, என்னப்பா பேரு அப்படி இல்லை. கருப்புசாமின்னு யார் பேர் வச்சிருந்தாலும் அது கருப்பருடைய ஆசீர்வாதம் தான், இல்லைன்னா அது வராது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியின் உச்சம். ஒரு ஆண் தெய்வத்துல கருப்பருங்கிறது நிறைய பேர்த்துக்கு குலதெய்வமா இருக்கு. அதுலயும் இந்த கருப்பர் அமாவாசை அன்னைக்கு போய் வழிபட்டீங்க வைங்க, அப்படி ஒரு பேராற்றல். பில்லி சூன்யம் ஏவல் பயம் உங்க வாழ்க்கையில கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் இருக்காது. அவன் பார்த்துக்குவான், அந்த கருப்பன் பார்த்துக்குவான். அப்படியான ஒரு சாமி. கருப்பன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து எல்லை தெய்வம், எல்லை காவல். கருப்பர் எல்லை கருப்பன் அப்படின்லாம் சொல்லுவோம். கருப்பன் இருக்கான், தைரியமா போ, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு பெரியவர், நீங்க மகாசக்தி குபேர வாராகி கோயில் திண்டுக்கல் போனோம் இல்லையா, ஒரு பெரியவர் ரெகுலரா அந்த 3 வருஷமா அங்க வந்துட்டு இருக்காரு, 2 வருஷமா. அவ வந்து ஒருத்தர் நான் ஊருக்கு கிளம்புற தருவாயில வேகமா வந்தார் என் பக்கத்துல. அவர் தெய்வ கடாட்சியமா இருக்காரு, எப்பவுமே அப்படிதான் இருப்பார். வந்து கையில ஏதோ விபூதி ஏதோ சந்தனம் வச்சிருந்து நெத்தியில வச்சு விட்டு, உன் குலசாமி ஆசி உனக்கு நிறைய இருக்கு, உன் கூடவே கருப்பன் வருவான் போ அப்படின்னு ஒரு 2 நிமிடம் அந்த அருள் வந்த மாதிரி எனக்கு சொன்னார். அப்போ அந்த கருப்புக்கு வந்து அவ்வளவு சக்தி. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுத்துச்சு. அப்படி சாதாரண விஷயம். இன்னைக்கு கருப்பரை வச்சு நிறைய பேர் அருள்வாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இறங்கி சொல்றது தான். உண்மைத்தன்மை நல்ல தன்மை அதெல்லாம் எனக்கு தெரியாது. கருப்பரை வச்சு சொன்னா அது கருப்பு சத்தியம்தான். அவரே உண்மையானவரா இல்லைன்னா கூட கருப்பன் சொல்றது சத்தியம், கருப்பனை வைத்து சொல்வது சத்தியம். அவர் உண்மையானவரான்னு எனக்கு தெரியாது சொல்றவங்க. ஆனால் கருப்பன்கிற பேரை யூஸ் பண்ணி
கருப்பருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னா அது பலிக்கும். நானே பிரசன்னம் பார்க்கும்போது கருப்பா என் வாக்குல வந்து நின்னுப்பா அப்படின்னு கூப்பிட்டு தான் சொல்றேன். இன்னைக்கும் சபரிமலையில 18ஆம் படி கருப்பருக்கு தானே முக்கியத்துவம். தேங்காய் உடைச்சிட்டு தானே மேலே ஏறுறோம். கண்டிப்பா 18ஆம் படிக்கு காவல் அவர் கருப்பர். ஐயப்பனுக்கு 18ஆம் படிங்கிறது அப்புறம் தான். கருப்பனுக்கு தான் முதல்ல 18ஆம் படி, அப்புறம்தான் ஐயப்பன். கருப்பருக்கு அப்படி ஒரு தாற்பயம், அப்படி ஒரு சக்தி. தமிழர்களின் பாரம்பரியத்தில் குருதியில் ரத்தத்தில் கலந்த ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது சாக்சாத் கருப்பர் தான். அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த கருப்பரோட வேலை என்னன்னா எல்லை காவலர். அந்த எல்லையை காப்பாத்தி நம்மளை அப்படி காக்கும் கடவுளாக, நம்ம குடும்ப வம்சத்தை காக்குன்ற கடவுளாக கண்டிப்பா இருப்பார். அதுல எந்த மாற்றம் இல்லை. வாக்கு பலியத்தை கொடுப்பார் சார். நீங்க போய் நின்று பேச தெரியல, பேச முடியல, பயமா இருக்கு எங்காவது பேசுறதுக்கு, கருப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த வாக்குல வந்து நின்றுவார். நானே சொல்றேனே, பிரசன்னம் பார்க்கும்போது கருப்பா அப்படின்னு கூப்பிடுவேன், கண்டிப்பா வந்து வாக்குல நிற்பார். என் தெய்வம் வாராகியும் கூப்பிடுவேன், வந்து நிற்கும், பேசும், சொல்லும். நான் உணர்ந்திருக்கேன். அதுக்காக அது அருள் வாக்கு கிடையாது. அந்த இன்ட்யூஷன் பவர், அந்த அவங்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கினேன்னு ஒரு ஃபீல், அதுதான் வாராகி. அப்புறம் கருப்பர். கருப்பரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். கருப்பரை பத்தி, கருப்பர் தான் எல்லாம். அது வேற மாதிரி. எத்தனையோ தெய்வ ஆலயங்கள்ல கருப்பர் காவல் தெய்வமா உட்கார்ந்துருக்காரு. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. சில இடத்துல உருவமே இருக்காது, பீடம் மட்டும் இருக்கும். உருவம் இல்லாம கடம் மட்டும் வச்சு கும்பிட்டுருப்பாங்க. அது கருப்பர். இந்த கருப்பர்கிட்ட போய் நின்று அப்படி அந்த பெரம்பெடுத்து அப்படி ஆடி கருப்பா அப்படின்னாங்கன்னா போதும், வேற மாதிரி வைப்ரேஷன்ஸ். கருப்பர் வருவார், இறங்குவார், இறங்கி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வம் சார் கருப்பர். அவர் பாருங்க சனியோட அம்சமா இருக்காரு. யாரு? சனி. ஏன்னா கருப்பு, சனியும் கருப்பு நிறம், சாமி பேரும் கருப்பு. யாரு? நான் நிறைய பேர் சொல்லுவேன், உனக்கு சனி திசை நடக்குதா, சனியினால பிரச்சனை இருக்கா, நேரம் கருப்பர்கிட்ட போய் நின்றுவா. 2 பேரும் நீதிக்காக நிற்கிறாங்க. நீதிக்காக நிற்கிறவங்க தானே. நீதி, இவர் நீதி தேவன், இவர் நீதி கிரகம். அப்ப கருப்பர்கிட்ட போய் நின்றுவா. கூரை இல்லாத, மேற்கூரை இல்லாத தெய்வங்கள் அனைத்துமே சனியினுடைய அம்சம்தான். ஐயனார், சுடலை மாடன், கருப்பன், இதெல்லாம். அப்ப கருப்புங்கிறது அதான் வெறுப்பில்லாம அருள் புரிபவர். யாரு போய் நின்று கருப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா எதிரியா இருந்தாலும் கரிசனம் காட்டிடுவார். அப்படி. ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வேண்டுற வேண்டுதல், நீங்க செய்யற கோரிக்கை நியாயமானதா இருக்கும். நீங்க தவறான இடமா இருந்ததுன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். உங்களுக்கு அது ஆப்போசிட்டா திரும்பிடும். இன்னொருத்தன் அழிக்கணும், இது பண்ணணும், அழிக்கணும், அவன் வேண்டான்னு நினைக்கணும். அல்ல இல்ல, நீங்க நியாயமான கோரிக்கை, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு தீரவே மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது விமோச்சனம் இல்லையானா நீங்க கருப்பர்கிட்ட போய் நின்னுங்க சார். சரியான கிழமை சனிக்கிழமையும் அமாவாசையும். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க கருப்பருக்கு, அது அவங்க பாரம்பரியம், அதில் நான் தலையிடவில்லை. ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளராக நான் சொல்றேன், சனிக்கிழமையும் அமாவாசையும் கருப்பருக்கு உகந்த நாளே. நீங்க வயலூர் முருகர் கோயிலுக்கு போனீங்க, நீங்க வெளியில வந்தீங்கன்னா நேர ஆப்போசிட்ல கருப்பர் தான் இருப்பார். அந்த பீடத்துல உட்கார்ந்து இருப்பார் கருப்பர். அந்த கருப்புக்கு அவ்வளவு சக்தி. எங்க இல்ல கருப்பு சொல்லுங்க, எங்க இல்ல கருப்பு? கருப்பர் வந்து எல்லா பக்கம் இருக்கிறார். புஜங்கம், அப்படி அப்படி தோள்களை தூக்கி உயர்த்தி அப்படி அருவா வச்சு அப்படி நிற்பார் கருப்பர். ஏன் என் குருநாதர் ஜி.கே. ஐயா ஒரு கருப்புசாமி மாதிரி அவர். அவங்க குலதெய்வம் கருப்புசாமி. அவர் இடத்துல அவங்க கருப்பங்கிட்ட வச்ச அருவாள் அந்த இவ்வளவு பெரிய உயரத்துல அவங்க பூஜா ரூம்ல எப்பவுமே இருக்கும். அதை தொட்டு வணங்கிட்டு தான் அவர் பிரசன்னமே பார்ப்பார். கருப்பை வந்து வாக்கில் உட்காந்துருவோம், சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் கருப்பனை கூப்பிட்டா வருவார், வந்து வாக்குல நிற்பார், வாக்கு சொல்லுவார். நான் ஜோதிலிங்கம், நான் பெரிய நாலேஜா இருக்கிறேன், நான் பெரிய அப்பா டக்கரு, அதெல்லாம் பொய், அதெல்லாம் குப்பை. தெய்வம்தான், தெய்வம்தான் அந்த வாக்கு சொல்லுது. விளக்கேற்றி வச்சு நான் வாக்கு சொல்றேன், வந்தவங்க நல்லா இருக்கணும், வழிகாட்டு தெய்வமேன்னு உட்காருவோம் பாருங்க. அவங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணி விளக்கு போட்டா கூட நல்லா இருப்பாங்க சார். இதுல எந்த மாற்றமும் இல்லை சார். கருப்பருக்கு அப்படி ஒரு தாற்பயம் சார். அடுத்தது வந்து சார், தவறுக்கு தண்டனை கொடுக்குறவர் சார். தொழிலில் லாஸ் ஆயிடுச்சு, நஷ்டம் அடைஞ்சிட்டேன், தொழிலை எனக்கு ஒரு விருத்தி பண்ணி கொடு, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுன்னா கருப்பர் வழி சொல்லுவார் சார். கருப்பருக்கு அப்படி ஒரு தாற்பயம். அடுத்து பாருங்க, தொழிலை பாதுகாப்பு பண்றாரு சார். நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் தொழிலில், அதெல்லாம் சொல்றேன், நான் 6 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு தடவை ஓடிடுறேன். போய் அவர்கிட்ட நின்று என் வாக்கில் நின்றுங்க, எனக்கு அது போதும். நான் பொன் வேணும் பொருள் வேணும் அதெல்லாம் இல்லை, என் வாக்கு வச்சு தொழில் செய்கிறேன், ஜோதிடம் சொல்கிறேன்,
எனக்கு நீங்கள் கூட நின்னீங்கன்னா போதும் கருப்பான்னு. அப்படி அப்போவே நான் நின்றுட்டு இருப்பேன். நான் எதுவுமே யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். உடனே அந்த பூசாரி ஒருத்தர் வருவார், அந்த தலையில் இப்படி வச்சு அப்படி அடிப்பார். உங்க கூட கருப்பன் இருக்கா போ அப்படிம்பார். எனக்கு அந்த ஆசீர்வாதம் போதுன்ட்டு ஓடோடி வந்துடுது. கருப்பருக்கு அப்படி ஒரு இது இருக்குங்க, அப்படி ஒரு சக்தி இருக்கு. நிறைய குழந்தைங்க திருந்தலை, பிரச்சனை பண்ணுது, டிஸ்டர்பாக இருக்கு, கருப்பங்கிட்ட போய் நின்று கேளுங்க. திருத்துவார், உருட்டுவார், கண்ணை முறைப்பார், மிரட்டுவார், உடம்புக்குள்ள பூந்தவனை சரிப்படுத்துவார். உன்னை காலி பண்ணணும்னு நினைக்கிற எதிரி நீ நியாயமானவனா இருக்கிற அப்படின்னா அந்த எதிரியை காலி பண்ணிடுவார். ஏதோ ஒன்று தொந்தரவு பண்ணிடுவார். அப்படி நிறைய பாருங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ரோடு போட வந்தாங்க, அந்த ரோடை வந்து கோயிலை இடிக்க சொன்னாங்க, அந்த அதிகாரிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அப்புறம் அவர் விட்டுட்டாரு, அப்புறம் கருப்பங்கிட்ட வந்து அவருக்கு ரெடியாச்சு, அப்புறம் ரோடை தள்ளி பின்னாடி போட்டாங்க. இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இது சேலத்தில் இருக்கிற வெண்ணங்குடி முனியப்பன் கோயிலுக்கு இந்த ஹிஸ்டரி இருக்கு. அப்படி அந்த கருப்பர் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவர் சூப்பராக டிஸ்டர்ப் பண்ணுவார். அவரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நம்பிக்கைக்குரியவராக மாறிடுவார். அவருக்கு படையல் அசைவ படையல் தான். சுருட்டு, மதுப்பிரியர், அப்புறம் மாமிசம், இதுதான் அவருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் கவலையே பட வேண்டாம். வெண்பூசணி, எது வெண்பூசணி 1000 கெடா வெட்டுறதுக்கு சமம். வெண்பூசணி வெட்டுனீங்கன்னா 1000 கெடாய் வெட்டுறதுக்கு சமம். அது சைவ பலி. வெண்பூசணியை வெட்டி சிகப்பு தடவி கருப்பனுக்கு படைச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு கருப்பு வஸ்திரம் சாத்திட்டு வாங்க கருப்பருக்கு. அவர் ஆயுதம் கொடுங்க, அருவா ஆயுதம் கொடுங்க, கொடுத்துட்டு வாங்க. அவர் கூடவே இருப்பார் சார். அப்படிப்பட்ட அப்புறம் என்ன செய்வார்? அப்படி கும்பிட்டு வந்தா உங்க கனவுல வருவார். உங்க கனவுல வருவார், வந்து உங்களுக்கு அருள் கடாட்சம் செய்வார். இதுல எந்த மாற்றம் இல்லை. அவர் ஆக்சுவலா வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. வீரம் சார், பராக்கிரமம், தைரியம் சார். கருப்பரை கும்பிட்டோம், இனி நமக்கு ஒன்றும் நடக்காது, நம்ம நல்லா இருப்போம் சார். ஐயப்பன் கோயிலுக்கு போன 90% மேல் மக்கள் நல்லா இருக்காங்க. என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மேல சாஸ்தா இருப்பாரு, கீழே கருப்பன் இருப்பான். கருப்பனுக்கு தான் முதல் காய் தேங்காய். பயம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அங்க காவலுக்கு நின்றுட்டு இருக்கான். அங்க போய் நின்று வேண்டிட்டு வந்து ஐயப்பனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வருஷமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஐயப்பனுக்கு அப்படி ஒரு தாற்பயம் கருப்பர் இருக்கிறதுனால. அதுக்கு மேல ஐயப்பன் வச்சுக்கோ, ஒரு சாஸ்தா. அந்த காட்டுக்கே இருப்பது காடு, வணங்குது நாடு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் சார் அவர். அப்போ கருப்பன் வந்து சாதாரண தெய்வம் இல்லை சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு மக்கள், என் அன்பு வாடிக்கையாளர்கள், நீங்கள் கருப்பர் கிட்ட உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி போய் நின்னுங்க. 2 சொட்டு கண்ணீர், அவர் கேட்கறது அவ்வளவுதான். 2 சொட்டு ஆனந்த கண்ணீர். என் கூட இரு, எனக்கு கூடவே பக்கபலமாக இருந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா குலதெய்வமாக நின்று உங்களை காப்பாற்றிட்டு போயிடுவார் சார். அத்தனை சாப கோப தோஷங்களும் கருப்பரின் அருட்பார்வையால் முறியடிக்கப்படுகிறது. நண்பர் தானே சார் எழுதியிருக்காரு பாட்டு. பா விஜய் சார் வந்து நண்பர் தான் எழுதியிருக்காரு. இப்ப கருப்பு படம் வந்துச்சு இல்லையா, பயங்கரமா எழுதியிருக்காரு லிரிக்ஸ். அப்பா ஆமா, பா விஜய் சார் தான் எழுதியிருக்காரு, பிரம்மாண்டமா எழுதியிருக்காரு. அப்படி மணி சார், கருப்பருடைய அருட்கடாட்சம் மிக பிரம்மாண்டமானது சார். பயத்தை நீக்கிடுவாரு, சத்தியத்துக்கு கட்டுப்படுவாரு, உங்களையும் ஒரு சத்தியவானா மாத்திடுவார். அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க, கருப்பர் இருக்க கவலையே. உண்மை உழைப்பு நேர்மையோட போய் நின்னுங்க. கருப்பை மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த பூலோகத்திலே தெய்வம் கிடையாது. அப்படிப்பட்ட கருப்பரை இந்த நன்னேரத்திலே வணங்கி மகிழ்ந்து, என்றும் கருப்பரின் அருட்கடாட்சம் எனக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தாருக்கும் கருப்பரின் அருட்கடாட்சம் நிறைய நிரம்ப கிடைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.